Hi students, welcome to Neet Tricks. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப முக்கியமான வீடியோ, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகேவா? நம்மளுக்கு ஜேஇ எக்ஸாம் மெயின் அட்டன் பண்ணும்போது நம்மளுக்கு 2021 பேட்ச் 2021 எழுதின 10th ஸ்டூடெண்ட்ஸுக்கு நம்மளுக்கு தமிழ்நாடு போர்ட்லேருந்து என்ன பண்ணியிருந்தாங்க, பாஸ்டுன்னு போட்டிருந்தாங்க. எந்த ஒரு மார்க்கும் கிடையாது, அந்த வருஷம் கண்டக்ட் பண்ணல. அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் எக்ஸப்ஷன் கொடுத்துருக்காங்க நீட் 2023 அப்லோடிங் டாக்குமெண்ட்ஸ்லேருந்து. ஓகேவா? அவங்க கொடுத்துருக்காங்க பாருங்கள். டியூ டு கோவிட் அவுட் பிரேக் நோ எக்ஸாமினேஷன் வேர் கண்டக்டட் ஃபார் 2021 பேட்ச் ஆஃப் கிளாஸ் 10 தமிழ்நாடு ஸ்டேட் போர்ட். ஓகேவா? அக்கார்டிங் டு மார்க் no mark were given in the mark sheet and pass in printed in all subject with a disclaimer. ஓகேவா? அவங்களே சொல்லிட்டாங்க, அவங்க கொடுத்துருக்க ஜியோவில் வந்து இந்த மாதிரி வந்து தமிழ்நாடு வந்து அந்த வருஷம் கண்டக்ட் பண்ணாதனால பாஸ்டுன்னு போட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. while filling up the online applications of இதில் வந்து 2023 when the candidate select the passing year 2023 with his school board as தமிழ்நாடு ஸ்டேட் போர்டு. நீங்கள் தமிழ்நாடுன்னு செக் பண்ணுங்களானே 2021 இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது பாஸ்டுன்னு காமிக்கும், நீங்கள் பாஸ்ன்னு போட்ட வேண்டியதான். ஓகேவா? இல்லைனா எக்ஸப்ஷன் நம்மளுக்கு வந்து அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மில் இருக்கும், நம்ம டெமோ வீடியோ அப்லோட் பண்ணும்போது தெரியும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், எலிஜிபிலிட்டி கிரிட்டீரியா இன் 12th அதில் பாருங்கள், ப்ரொவைடட் ஆல்சோ எலிஜிபிள் ஃபார் நீட் 2023 தி கேண்டிடேட் மஸ்ட் ஹவ் பாஸ்ட் இன் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி ஆர் பயோடெக்னாலஜி அண்ட் இங்கிலீஷ் ஆல்சோ individually and must have obtained a minimum of 50% marks taken in physics, chemistry, biology or biotechnology at the qualifying examination as mentioned in the regulation of NMC and DCA. NMC and DCA நோடைய ரெகுலேஷன் படி பார்க்கும்போது நம்ம வந்து PCP 12th வந்து ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இல்லை ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயோடெக்னாலஜி அதில் வந்து நம்ம 50% கண்டிப்பாக எடுத்துருக்கணும் அப்படிங்கிறத சொல்லிட்டான். இன் அடிஷன் தே மஸ்ட் காட் எ ரேங்க் இன் தி மெரிட் லிஸ்ட் நீட் யூஜி 2023 ஃபார் அட்மிஷன் டு அண்டர் கிராஜுவேட். சப்போஸ் நீங்கள் அதில் மார்க் எடுத்து நீங்கள் வந்து நீட் எக்ஸாம் எழுதுறீங்க, அதுலேயும் நீங்கள் மெரிட்டில் வந்துட்டீங்க அப்படின்னா அது வந்து நீட் 2023 அவங்க அந்த என்டிஏ வந்து அந்த மெரிட் லிஸ்ட்டை வந்து ரிலீஸ் பண்ணுறதா சொல்லிட்டாங்க. இன் ரெஸ்பெக்ட் of the candidate belonging to SC category, ST category or other backward NCL non-creamy layer, the minimum mark obtained in physics, chemistry, biology or biotechnology were taken together in the qualifying examination shall be 40% marks instead of 50% for UR and EWS. அப்போ நல்லா புரிஞ்சுக்கணும், UR and EWSக்கு வந்து 50%, நம்ம ஓபிசி, என்சிஎல், எஸ்சி, எஸ்டிக்கெலாம் 40% க்ரிட்டீரியா. ஓகேவா? இது வந்து இன் தி ரெஸ்பெக்ட் ஆஃப் பிடபிள்யூடி candidate as per NMC and DCI regulation the minimum mark in the qualifying examination physics, chemistry, biology taken together shall be 40% instead of 50%. அப்போ யாருக்கு மட்டும்தான் 50% சொல்லியிருக்காங்க? நம்மளை பொறுத்தவரையும் யூஆருக்கும் இடபிள்யூஎஸ்க்கு மட்டும் தான் 50%. ஓபிசி, என்சிஏ, எஸ்சி, எஸ்டி அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபிசிக்கலி சேலஞ்சுக்கும் 40% சொல்லிட்டான். ப்ரொவைடட் ஃபர்தர் தட் தி ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ ஹேவ் ரிசீவ்டு எஜுகேஷன் போர்டு wish to seek admission into medical colleges in India must have passed in physics, chemistry, biology, பயோடெக்னாலஜியில் வந்து 50% கிளாஸ் 12th எடுத்துருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லை நான் ஃபாரினில் படிச்சிருக்கேன் அப்படின்னா ஏஐயு போர்டினுடைய மெடிக்கல் கவுன்சிலிங்கினுடைய ரெகுலேஷன் கீழே அந்த மார்க்ஸ் வந்து ஃபில்அப் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கான். அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது, 2021 எழுதின 10th ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து எக்ஸப்ஷன் விலக்கு அளிச்சிட்டாங்க. ஓகேவா? அந்த பாஸ்டு மார்க்லேருந்து. மற்றபடி நம்மளுக்கு 12th எலிஜிபிலிட்டி க்ரிட்டீரியாவும் நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு. ஓகேவா? இதான் வந்து ஒரு லேட்டஸ்ட் அப்டேட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளோட நீட் ட்ரிக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்ம வந்து நீட் என்டிஏ 2023 ரிலீஸ் பண்ண புல்லட்டினில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட் பேராகிராஃப்ஸ் அண்டு இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபுல்லாக டீட்டெயில்டாக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். யாரும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் அந்த டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக உங்களுக்கு புரியும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் இந்த எலிஜிபிலிட்டி க்ரிட்டீரியாவை ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா எக்கச்சக்கமான பேர் பயந்துட்டு இருந்தீங்க. ஓகேவா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.